Taste the Daily. திறனற்ற திமுக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கம் வழங்காமல் ஏமாற்றிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் பரிசு தொகுப்பில் உள்ள பொருட்களையும் வழங்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடு, 1000 ரூபாய் வச்சு தான் போன வருஷம் போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 2500 கொடுத்தாரு. அந்த 2500 10 மேல் கொண்டு நாங்கள் ஆட்சி வந்து 2500 போட்டு 5000 ரூபாய் தரேன்னு சொன்னார். அந்த 5000 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு லேடி இருப்பாங்க, தனியாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் எதிர்பார்த்து பொங்கலுக்கு வெயிட் பண்ணிருப்பாங்க, ஊருக்கு போகிற வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டாலின் இந்த வாட்டி எதுவுமே கொடுக்காதனால பெரிய ஏமாற்றமா இருக்குண்ணா. இந்த வருஷம் எதுவுமே கிடையாது. அந்த முந்திரி திராட்சை ஏலக்காய் கூட கிடையாது. ஒரு கரும்பு, ஒரு புடவை வேஸ்ட்டு, அதுவும் இல்லை. வெறும் புடவை மட்டும்தான். 1 கிலோ சக்கரை, 1 கிலோ அரிசி, இது வரைக்கும் தான் கொடுத்தாங்க. எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி நிப்பாட்டுறதே கிடையாது. வருஷம் இந்த வருஷம் அந்த மாதிரி நிப்பாட்டாங்க எல்லாத்தையும். அரிசி, அதுக்கு பொங்கலுக்கு என்னென்ன சாமான் இருக்குமோ அதெல்லாம் கொடுத்தாங்க. இந்த வருஷம் அதுக்கேற்ற ஒரு இதுவே இல்லை. ஒரு காசு இல்லை. ஒரு பொங்கல் வைக்கணும்னு ஒரு முந்திரி இதாச்சும் அந்த மாதிரி ஒரு இதாச்சும் கொடுத்துருக்கணும் இல்லையா? எதுவுமே இல்லாம இன்னைக்கு போனா ரேஷனுக்கு போனா இன்னைக்கு வா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பொருளே கொடுக்காம இருந்தா அது எப்படி பொங்கல்னா? ஒரு 1000 ரூபாய்ன்றது பணம் போன வருஷம் 2000 ரூபாய்னு கொடுத்தாங்க. இந்த வருஷம் 1000 ரூபாய் கூட கிடையாது. அப்படி குடும்பத்துக்கு எல்லாமே வேணும்னா எல்லாமே நீங்க செஞ்சுதான். அப்ப கவர்மெண்ட் நான் என்ன எது கவர்மெண்ட்னா எதுக்குன்னு இருக்கீங்க?